ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சூர்யாவை போலீஸ் கூட்டிகிட்டு வந்ததுனால எல்லாரும் ரொம்ப பதட்டமாக போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்திலையும் சித்ரா இப்போ சூர்யா இந்த பிரச்சனைக்கு நான் வேறு யாராவது கை காட்டி இந்த மாதிரி கைதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி சித்ரா விஷத்தை கேட்குற மாதிரி பேசுகிறாங்க. மகா ரொம்பவுமே கோவப்பட்டு பேசுகிறாங்க. இப்போ கூட நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா, வாயை மூடிட்டு இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சித்ரா அப்படியே அமைதியாகிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மகாவை ஐஸ்வர்யா தனியாக கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இப்பயும் சூர்யா நான் அவங்களுக்காண்டி இந்த பழியை ஏற்றுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நீ சூர்யாவை டிவைஸ் பண்ணிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி மகா கிட்ட ஐஸ்வர்யா பேசுகிறாங்க. அப்படியே இன்டெரக்டாக அதை கேட்டதுமே கோடீஸ்வரி பல்லாருன்னு ஒரு அறையை விடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்லி இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் மகா பேசி சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா விஜய் வராரு. விஜய் கிட்ட அனாமிக்கா பேசி அப்படியே வழக்கம் போல் அப்படியே விஜயோட மனசை மாற்றி அதே நல்லா மண்டையை கழுவி விட்டு அது மாதிரி விஷத்தை கேட்குற மாதிரி, நீ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போய் பிரபாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜயும் பார்த்தோம் அப்படின்னா அனாமிகா கரெக்டாக தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அனாமிகாவை பற்றி நல்லபடியாக நினச்சிட்டு நான் போய் பிரபாவை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் உட்காந்துட்டு இப்போ பார்த்தோம்னா கோடீஸ்வரி அவங்க அப்பா, அதாவது கோடீஸ்வரி மகாவோட அப்பா, அதே நேரத்தில் ஐஸ்வர்யா பிரபா எல்லோரும் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும்போது இப்போ மகா எல்லாத்துக்கும் பேசி புரிய வச்சு சமாதானப்படுத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐஸ்வர்யாவோட வயிற்றில் இருக்க குழந்தைகிட்ட பேசுகிறாங்க. ரொம்பவுமே சூப்பரான எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்த்து எல்லாம் சமாதானம் ஆகிடுறாங்க. கோடீஸ்வரியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐஸ்வர்யாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஐஸ்வர்யாவும் பரவாயில்ல விடுமா அப்படின்றாங்க. இப்போ பார்த்தோம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருந்து வக்கீல் வெளியில் இப்போ சூர்யா எங்கே இருக்காருனே தெரியல, இந்த மாதிரி ஐஜி ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க, அதனால் நம்ம உங்கள் வீட்டை சோதனை போடுறதுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்போ ராகவன் இருக்காங்களா, சூர்யாவோட அப்பா இருக்காங்கல்ல, சரி இந்த விஷயத்தெல்லாம் பேசினதுக்கப்புறம் நாங்களாம் போய் வீட்டில் போய் அது என்னன்னு பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. சரி ஐஜி ஆஃபீஸ் போய் நான் பார்க்குறேன்னு சொல்லி உங்கள் மகா கிளம்புறாங்க. கூட பார்த்தா கௌதம் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. சரி இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அமுச்சு வைக்கிறாங்க. இப்போ விஜய் பார்த்தோம் அப்படின்னா பிரபாவுக்கு பார்த்து ஆறுதல் சொல்கிறதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்கிறாங்க. பிரபா பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க. நீயா வந்தியா, யாரும் சொல்லி வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் என்ன சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. இப்போ அனாமிகா பிரபாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இப்போ கூட நான் விஜய் கிட்ட சொல்லி உன்னை பார்க்க அனுப்பியிருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் விஜய் கேட்பான், அதனால் நீ வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டு முதல்ல டிவைஸ் பண்ணுற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆதாரத்தெல்லாம் பிரபா விஜய் கிட்ட காட்டுறாங்க. விஜய் அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. இப்போ பைக் எடுத்துட்டாங்க இருந்து கிளம்பிடுறாரு. வீட்டில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி பேசும்போது ஐஸ்வர்யா இருந்துட்டு பிரபா எப்படி என்ன பண்ணுறாங்களோ விட்டுருமா, என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே ஐஜி ஆஃபீஸில் சூர்யா உட்காந்துருக்காரு. அவங்க போலீஸ் பேசுகிறாங்க. என்ன ஏதுன்னு சூர்யா கேட்குறாரு. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இது பெரிய லெவலில் உள்ள ஒரு கேஸு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. எதுவுமே சொல்லாமல் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதனால் நீங்கள் புரிஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதில் சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு பார்த்தா தர்மலிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் உள்ள ஒரு பெரிய ஆள். அவர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய இது பிரச்சனை, அதனால் இப்போ அவர் இங்கே தான் வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.